Hey guys, welcome back to CSS series. லாஸ்ட் வீடியோல வந்து பாத்தீங்கன்னா CSSல இன்லைன் பிளாக் எலிமெண்ட் என்னன்னு பார்த்தோம். இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நம்ம CSS அலைனை பத்தி பார்க்க போறோம். ஓகே, நம்ம இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லா எலிமெண்ட்ஸையும் ஒரு ஜென்ரலான ஒரு அதுக்குண்டான ப்ராப்பர்ட்டிஸ், அதுக்குண்டான வேல்யூஸ் எல்லாம் பார்த்தோம் இல்லையா? இப்போ ஆக்சுவல் கான்செப்ட்குள்ள வரலாம். ஸோ இப்போ நம்மளோட வெப்சைட் எடுத்துட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு எலிமெண்ட்ஸ் ஒரு இடத்துல பிளேஸ் ஆயிருக்கும். ஸோ அந்த மாதிரி கேசஸ்லாம் வந்து நம்ம வந்து எப்படி நம்ம லே அவுட்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். இது ஆக்சுவலா ஆல்ரெடி பார்த்துட்டோம். பட் இருந்தாலும் ஒரு ரீகால் மாரி பார்க்கலாம். ஸோ ஒரு பர்ட்டிகுலரான எலிமெண்ட் எனக்கு லெஃப்ட், ரைட் அதுவும் இல்லாம சென்டர்ல எனக்கு வரணும். அதுல வந்து எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட HTMLல ஒரு செக்ஷன் எடுத்துக்கிட்டேன். அந்த செக்ஷனுக்குள்ள ஒரு சைல்டா டிவ் வந்து பிளேஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ இதுக்கு நான் வந்து சும்மா ஒரு ஹைட் அண்ட் விட்த் ப்ராப்பர்ட்டி செட் பண்ணிக்கிறேன். ஸோ செக்ஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 300 பிக்சல்ஸ் அண்ட் ஹைட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 300 பிக்சல்ஸ். அதை ஹைலைட் பண்றதுக்காக எல்லோ கலர் வந்து பேக்ரவுண்டை வச்சிருக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு பார்டர் 1 பிக்சல் சாலிட் வச்சிருக்கிறேன். நெக்ஸ்ட் அதுக்குள்ள இருக்கிற சைல்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா டிவ்ல வந்து பாத்தீங்கன்னா வித் ஒரு 200 பிக்சல்ஸ் தந்திருக்கிறேன். ஹைட் 200 பிக்சல்ஸ் தந்திருக்கிறேன். அதுக்கு ஹைலைட் பண்றதுக்காக பேக்ரவுண்ட் கலர் ரெட், அதுக்கப்புறம் பார்டர் 1 பிக்சல் சாலிட் பிளாக் கொடுத்துருக்கேன். ஓகே ஃபைன். இப்ப எனக்கு இந்த செக்ஷன் தான் பேரண்ட் இல்லையா? டிவ் வந்து சில்ட்ரன், அதாவது செக்ஷனோட சில்ட்ரன். ஓகே. ஸோ இப்ப இந்த செக்ஷன் வந்து ஒரு ரேப்பரா இல்ல வந்து அதோட அதுதான் வந்து ஒரு லேஅவுட்ட எடுத்துட்டு, இந்த டிவ்வ வந்து அதுக்கு தகுந்த மாரி நம்ம புஷ் பண்ண போறோம். அதாவது புஷ் மீன்ஸ் இன் த சென்ஸ் நம்ம அலைன் பண்ண போறோம். இது வந்து சென்டராவோ இல்ல வந்து ரைட்ல டிஸ்ப்ளே இல்லன்னா பாட்டம்ல அந்த மாரின்னு சொல்லிட்டு நெறைய இடத்துல வந்து நம்ம வந்து பிளேஸ் பண்ண ட்ரை பண்ணி பார்க்க போறோம். ஸோ வெரி ஃபர்ஸ்ட் திங் என்னன்னா, இப்ப இந்த டிவ் வந்து நம்ம எப்படி சென்டர்டா கொண்டு வரது? இந்த பர்ட்டிகுலர் செக்ஷனுக்கு நம்ம எப்படி செக்ஷனா கொண்டு வரது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். ஸோ பை டிஃபால்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, டிவ்வுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சர்டைன் மார்ஜின்ஸ் இருக்கும். அத சேஞ்ச் பண்ணி நம்ம சென்டர் அலைன் பண்ண போறோம். ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, மார்ஜின் குடுத்து நான் ஆட் ஆன் குடுக்குறேன். ஸோ ஒன்ஸ் நான் ஆட் ஆன் குடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த பர்ட்டிகுலர் பேரண்ட்டுக்குள்ள அந்த சைல்ட் எலிமெண்ட் வந்து சென்டர் எனக்கு ஆயிருக்கு. யூசிங் மார்ஜின் ஆட்டோ. ஸோ இது வந்து நம்ம வந்து டிஸ்ப்ளே ஃப்ளெக்ஸ் இல்ல கிரிட் சிஸ்டம் இந்த மாரி நெறைய அட்வான்ஸ் கான்செப்ட் வச்சு நம்மனால பண்ண முடியும். பட் இது ஒரு பேசிக் இல்லையா? ஸோ இதெல்லாம் நம்ம தெரிஞ்சா தான் வந்து அந்த கான்செப்ட்ல நம்ம மூவ் ஆன் ஆக முடியும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த பர்ட்டிகுலர் எலிமெண்ட்ட வந்து ஒரு டிவ்க்குள்ள எனக்கு சென்டர்டா கொண்டு வரணும்னா இந்த மார்ஜின் ஆட்டோ யூஸ் பண்ணலாம். இல்ல எனக்கு வந்து இந்த பர்ட்டிகுலரான டிவ் எனக்கு ரைட்ல வரணும் அப்படின்னு நெனைச்சீங்கன்னா, அதுக்கு தான் நம்ம ஃப்ளோட்ன்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி பார்த்தோம். ஸோ நான் ஃப்ளோட் ரைட்ன்னு குடுக்குறேன். ஸோ ரைட் குடுத்தோம்னா, இங்க வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு ரைட்ல மூவ் ஆயிருச்சு. ஸோ இந்த மாரி நம்ம வந்து ஈஸியா பில்டப் பண்ண முடியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டிவ் எடுத்துட்டு, இந்த டிவ்க்குள்ள ஐ மீன் இந்த செக்ஷனுக்குள்ள ஒரு இமேஜ் டேக் போடுறேன். அந்த இமேஜ் டேக்க எப்படி சென்ட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். இதுக்கு எஸ்ஆர்சி குடுத்துக்கிறேன். ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, இமேஜ் என்கிட்ட ஒரு இமேஜ் ஃபைல் இருக்கு. அத எடுத்துக்கிறேன். ஸோ இந்த இமேஜோட ஹைட்ன்ற ப்ராப்பர்ட்டி நான் கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன். இமேஜ் இதுக்கு பார்த்தீங்கன்னா, வித் ஒரு 200 பிக்சல்ஸ் குடுத்துக்கிறேன். ஹைட் 200 பிக்சல்ஸ். ஓகே. ஸோ இந்த ஓகே 200. ஓகே ஃபைன். இப்ப இந்த இமேஜ வந்து நான் எப்படி அந்த செக்ஷனுக்கு சென்டரா கொண்டு வரது? நம்ம வந்து லா முன்னாடி பார்த்தப்போ ஒரு டிவ்வ வந்து சென்டரா கொண்டு வந்தோம். இப்ப இந்த இமேஜ வந்து எப்படி சென்டரா கொண்டு வரது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ நம்ம முன்னாடி ஒரு டிவ் எடுத்தோம். அந்த டிவ் வந்து பார்த்தீங்கன்னா, அதோட டிஸ்ப்ளே ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா, பிளாக் லெவல்ல இருக்கும். ஆனா இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க இன்லைன்ல இருக்கும். இன்லைன் பிளாக் எலிமெண்ட்ல இருக்கும் சாரி. ஸோ இப்ப இந்த டிஸ்ப்ளேயோட ப்ராப்பர்ட்டிய நம்ம பிளாக்கா கன்வெர்ட் பண்ணிட்டு, மார்ஜின் ஆட்டோ குடுத்தோம்னா நம்மளுக்கு சென்டர் ஆயிடும். அது எப்படி நான் சொல்றேன். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து டிஸ்ப்ளே பிளாக் அப்படின்னு குடுத்துக்கிறேன். ஸோ எனக்கு எந்த சேஞ்சஸும் நடக்கல. இப்ப நான் மார்ஜின் ஆட்டோன்னு குடுக்குறேன். ஸோ இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு அந்த இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா, சென்டர் ஆயிருச்சு. ஸோ இது இப்படி மட்டும் நம்மளால சென்டர் பண்ண முடியாது. நம்ம பொசிஷன்ஸ் பார்த்திருப்போம் இல்லையா? அந்த பொசிஷன் வச்சு நம்மளால சென்டர் பண்ண முடியும். ஸோ அப்கமிங் வீடியோஸ்ல எப்படிலாம் வந்து ஹரிசான்டலும், வெர்டிகலாவும் நம்ம ஒரு எலிமெண்ட்ட வந்து சென்டர் பண்ண முடியும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம அட்வான்ஸ் கான்செப்ட் கவர் பண்ணா தான், அந்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு ஒரு புரியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அப்கமிங் வீடியோஸ்ல வந்து நம்ம வந்து CSS செலக்டர்ஸ் அதாவது அட்வான்ஸ் செலக்டர்ஸ் பத்தி பார்க்க போறோம்.